Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு விலைவாசி குறைய உள்ளது, நிர்மலா உறுதி. சென்னையில் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பேசினார். ஜிஎஸ்டி விகிதங்களில் விரைவில் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. அதில் 5-18% என இரு விதமான வரி விகிதங்களே இருக்கும். இதனால் பொருட்களின் விலை குறையும். நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு பின் விலைவாசி கணிசமாக குறைய உள்ளது. எனவே ஜிஎஸ்டி மறுசீரமைப்பால் ஏற்பட உள்ள நன்மைகளை தமிழக மக்களிடம் பாஜகவினர் விரிவாக எடுத்து கூற வேண்டும். மத்திய அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. இந்த திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடம் பாஜகவினர் விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டும். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என நிர்மலா பேசினார். மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற தமிழகம் தயார், ஸ்டாலின் அறிவிப்பு. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவின் 50% வரியால் இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் பெரும் அச்சத்தில் சிக்கியுள்ளன. உற்பத்தி, மென்பொருள் துறைகளில் முன்னணியில் உள்ள தமிழகம் அமெரிக்காவை தன் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக கொண்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் தமிழகத்தின் ஏற்றுமதியில் 31% அமெரிக்காவிற்கே சென்றது. இதனால் 50% வரி விதிப்பு தமிழகத்தை அதிகம் பாதிக்கிறது. இந்த கடின சூழலில் மத்திய அரசின் பதில் நடவடிக்கை போதுமானதாக இல்லை. தமிழக அரசு தன்னால் இயன்றதை செய்து வருகிறது. ஆனாலும் மாநில அரசுக்கென வரம்புகள் உள்ளன. எனவே மத்திய அரசு தன் பங்கை உணர்ந்து, குறிப்பாக ஜவுளித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க புதிய கொள்கைகளை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு வழிகாட்டு நிறுவனம் நடத்திய பகுப்பாய்வில் அமெரிக்கா வரி விதிப்பால் தமிழகத்திற்கு 33,800 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி, இயந்திரங்கள், வைரம் மற்றும் நகைகள், வாகன உதிரி பாகங்கள் ஆகிய துறைகளில் வேலை இழப்பு 13% 36% வரை உயரும் என அஞ்சப்படுகிறது. சர்வதேச பேச்சுகள், சுங்கவரி கொள்கை, பொருளாதார ஆதரவு போன்றவற்றில் மத்திய அரசின் முன்முயற்சிகளும் ஆதரவும் இன்றியமையாதவை. ஏற்றுமதியை பாதுகாக்கவும் வேலை இழப்பிலிருந்து தொழிலாளர்களை காப்பாற்றவும் மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற தமிழகம் தயாராக உள்ளது. ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒரு சிக்கலான தருணத்தை மாற்றத்திற்கான வாய்ப்பாக மாற்ற முடியும். இதற்காக மத்திய அரசு தீவிரமாகவும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். 17,000 கோயில்களில் பூஜைகள் நடத்தாமல் சதி செய்யும் திமுக. இந்து சமுதாயத்துக்கான சுதந்திர போருக்கு நாம் தயாராக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் சொன்னார். மீண்டும் ஒரு சுதந்திர போர். 1947 ஒரு சுதந்திர போர் நாட்டிற்கு. ஆனால் மீண்டும் ஒரு சுதந்திர போருக்கு நாம் எல்லோரும் தயாராக வேண்டும். அது இந்து சமுதாய மக்களுக்கு என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறார். வருத்தமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. ஆனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்வதில்லை. தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை. ஏன், எதற்காக? அவர்கள் சிந்திக்கிறவர்களே இல்லையோ? 2026 வாக்குச்சாவடிக்கு போகும்போது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நம்முடைய ஒவ்வொரு பொறுப்பும் கடமை. நான் ஆட்சிக்கு வந்தால் மரங்களை வெட்டினால் சிறை. மரங்களின் மாநாட்டில் சீமான் எழுச்சி உரை. திருத்தணி அடுத்த அருங்குளம் கூட்டு சாலையில் மனிதநேய பூங்கா வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மரங்களின் மாநாடு நடந்தது. இதில் சீமான் பங்கேற்று மரங்களை வளர்த்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், நம்மாழ்வார், மறைந்த நடிகர் விவேக் உள்ளிட்டோரின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின் அவர்களது பெயரில் மரக்கன்றுகள் நட்டு மாநாட்டில் பேசினார். எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5,000 ரூபாய் போடுவேன். அவ ஃபர்ஸ்ட் மனவயதை விட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். எவன் கை விட்டாலும் அவன் கையில 10 லட்சம், அது தனி. ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்கும். என் பிள்ளை
ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயசா 4 மரம் நாட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டு காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். கண்தானம் பண்ணினான், மத்ததானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினான், அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கன்றுகளை நட்டுவான், எல்லாரும் நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. சென்னையில் திடீர் மேக வெடிப்பு, விடிய விடிய வெளுத்தது கனமழை. சென்னை, காஞ்சிபுரம், அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை பெய்தது. மணலி, கொரட்டூர், வடபழனி, கத்தியவாக்கம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. மேலும் எழும்பூர், சென்னை சென்ட்ரல், புரைசைவாக்கம், மாம்பலம், கிண்டி, அண்ணா நகர், சைதாப்பேட்டை, நந்தனம், அண்ணா சாலையிலும் பலத்த மழை பெய்தது. ரோட்டில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் திணறினர். சென்னையில் இந்த ஆண்டின் முதல் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறினர். சென்னையைப் போல திருப்பதி, திருமலையிலும் விடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். ராகுலுக்கு உதவும் தமிழர், யார் இந்த டேட்டாமேன்? கசிந்த ரகசிய தகவல்கள். ஓட்டு திருட்டு என்கிற சர்ச்சையை கையில் எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் பீகாரில் போராட்டம் நடத்தி வருகிறார். மக்கள் பிரச்சினைகள் குறித்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த ஓட்டு திருட்டு விவகாரம்தான் முக்கியம் என முடிவு செய்து அதையே முக்கிய பிரச்சாரமாக்கிவிட்டார் ராகுல். திடீரென இந்த ஓட்டு திருட்டு விவகாரம் எப்படி முக்கியத்துவம் பெற்றது? ராகுலுக்கு இதை சொன்னது யார் என்கிற கேள்வி எழுந்தது. இதன் பின்னணியில் ஒரு குழுவே இயங்குவது தெரிய வந்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் ஒரு தமிழர். அவர்தான் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழகத்தைச் சேர்ந்தவர். காங்கிரசின் அகில இந்திய தொழில்நுட்ப பிரிவு தலைவர். இது தவிர கட்சியின் தரவு பகுப்பாய்வு துறை தலைவராகவும் உள்ளார். கட்சியின் முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை தருவது, கட்சியின் தேர்தல் முடிவுகளை வைத்து அதற்கான டேட்டாக்களை ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதை இவரது டீம் செய்யும். ராஜஸ்தானின் பிலானியில் படித்த சக்கரவர்த்தி IBM, மைக்ரோசாஃப்ட் உட்பட பல நிறுவனங்களில் பணியாற்றியவர். ஆரம்பத்தில் ராகுலுக்கு ஆலோசனை அளித்துக் கொண்டிருந்த இவர் 2017 முழுநேர அரசியல்வாதியாக காங்கிரஸில் சேர்ந்தார். பாரதிய ஜனதா மீது ராகுல் புது குற்றச்சாட்டுகளை வைக்கும் போதெல்லாம் அவர் கையில் பிரிண்ட் போட்டபடி இருக்கும் அறிக்கைகளை உருவாக்கி தருவது சக்கரவர்த்தி டீமின் வேலை. இப்போது ஓட்டு திருட்டு என்ற வாக்கியத்தை முதலில் கூறியது கூட இவர்தான். இதை சொன்ன உடனேயே ராகுல் துள்ளி குதித்து, அருமை, இதுதான் நம் பிரச்சாரத்தின் முக்கிய அம்சம் என அப்போதே கூறிவிட்டாராம். இவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ள ராகுல் சக்கரவர்த்தியை டேட்டாமேன் என அழைக்கிறார். தமிழகத்தில் மாப்பிள்ளையும் மகனும் 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் சேர்த்துவிட்டு என்ன செய்வது என தெரியாமல் திண்டாடுகின்றனர் என திமுக அமைச்சர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன் கூறினார். இந்த பணம் குறித்த டேட்டாவை அந்த அமைச்சருக்கு கூறியது பிரவீன் சக்கரவர்த்தி என திமுகவில் ஒரு பேச்சு உள்ளது.